ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். இன்னொரு இன்னொரு வாலிபர் யாராவது வாசிங்க. கீர்த்தி வாசி. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். அவருடைய தயவு பெருசு. ஆமேன். நம்ம அவர் தயவு பார்த்து பேசிட்டு இருக்கோம், தயவு குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய தயவு ரொம்ப பெருசுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம பாடணும், தயவு ரொம்ப ஆண்டவருடைய தயவு ரொம்ப வேணும். ஆமேன். ஹல்லேலூயா. எப்படி நம்ம உலகத்தில் மனுஷ தயவு வேணுமோ, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய தயவு ரொம்ப அவசியம். ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு தயவு பாராட்டுறோமோ அவ்வளவு தயவு நம்மளுக்கும் திரும்ப கிடைக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். ஆமேன். அதே போல கர்த்தருடைய தயவு இல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்ன இல்லை? ஆசீர்வாதம் இல்லை. ஆமேன். கர்த்தருடைய தயவை நினைச்சு பார்க்கும் பொழுது உண்மையாகவே அது ஆச்சரியமாயும் அதிசயமாயும் இருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம பாடல என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமாம், நம் வாழ்க்கையிலே கர்த்தர் பாராட்டுகிற தயவுக்கு நம்ம யாரும் இல்லை, பாத்திரவான்கள் அல்ல. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? இன்னும் தயவு மேலே தயவு பாராட்டி கிருபை மேலே கிருபை தந்து நடத்துகிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. வேதத்தில் கர்த்தரின் தயவை குறித்து முதலாவது நம்ம பார்ப்போம். கர்த்தர் தயவு பாராட்டும் பொழுது, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் தயவு பாராட்டும் பொழுது நம்மளுக்கு எப்படியெல்லாம் ஆசீர்வாதம் இருக்குது அப்படிங்கிறத முதலாவது பார்ப்போம். யாத்திராகமும் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை யாராவது எடுத்து வாசிங்களேன். ம் 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 ஆமேன். ஹல்லேலூயா. சத்துருவின் பிடியில் இருந்தாலும் கர்த்தர் கண்களில் தயவு கிடைக்கும் பொழுது நம்ம வெறுமையாய் போவது இல்லை. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை 3:21 யாத்திராகமும் 3:21 என்ன அப்படி ஒற்றுக்கு மறுபடியும் யாராவது ஒரு வாசிங்களே. ம் ம் ஆமேன். ஹல்லேலூயா. மோசேவை அழைக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்து அழைக்கிறார். என்ன தெரியுமா? இந்த ஜனங்கள் வெறுமையாய் போவதில்லை. ஆமேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா? அவர் தயவு கிடைக்க பண்ணும் பொழுது நம்ம வெறுமையாயே போக போறதில்லை. ஆமேன். ஹல்லேலூயா. நம்மளை வெறுமையா விடுகிற தேவன் இல்லை. நம்ம நிற்கிற சூழ்நிலை அடிமைத்தனமா இருக்கலாம். நம்ம நிற்கிற சூழ்நிலை ஒருவேளை அடிமைத்தனத்தின் உச்சத்துல இருக்கலாம். இல்லை, எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கரமாக கஷ்டப்பட்டாங்க. அவர்களுக்கான கூலி கூட அவங்களுக்கு என்ன இல்லை, கிடைக்கல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஜனங்களை நான் வெறுமையாக போக விட மாட்டேன். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்களும் பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவர் நம்ம மேலே தயவு பாராட்டும் பொழுது, ஆண்டவர் நம்ம மேலே தயவு பாராட்டும் போது நம்ம வெறுமையாய் போவது. அதனால தான் சொல்கிறாரு, இப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. கர்த்தரே தயவு கிடைக்க பண்ணுகிறவர். நம்ம வாழ்க்கையில தயை பாராட்டுகிறது ஏதோ அவனோட இரக்கத்தினால அல்ல, கர்த்தரையே தயவு பாராட்ட வைக்கிறார். ஆண்டவர் சொல்றார் மோசே கிட்ட, என்ன சொல்றாரு? இந்த ஜனங்களை நான் வெறுமையா அனுப்ப போவது இல்லை. ஆமேன். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நீங்க வெறுமையா நிற்கலாம், ஒருவேளை ஒரு மாதிரி வெறுமையான ஒரு சூழ்நிலை நிற்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, வெறுமையா அனுப்புகிற ஆண்டவர் நான் இல்லை. ஆமேன். ஹல்லேலூயா. யாருக்கிட்ட தயவு பாராட்டணும்னு பாராட்ட வைப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா. அது எதிரியா கூட இருக்கலாம். ஆமேன். அது உங்களை ஒடுக்கினவனாக கூட இருக்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா. அவன் தான் என்ன பண்றான்? அவனுக்கான கூலியை குறைக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன்கிட்டயே நான் தயவு பாராட்ட வைப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா. அவன் தான் எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன்கிட்டயே நான் தயவு பாராட்ட வைப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா. அவங்க கண்களிலே நான் தயவு கிடைக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. இப்படியாப்பட்ட ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவனை தான் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 11:3 எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 11:3.
ஆமென். ம் ம் ம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார். இது எப்போ நடக்குது? இந்த சம்பவம் எப்போ நடக்குது? வாதம் எல்லாம் முடிஞ்சு, டாப் வாதம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, முக்கியமான வாதைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றார், அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனோட ஊழியக்காரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. தயவு கிடைக்க பண்ணும் பொழுது சிறியவனை பார்த்தனா கூட பெரியவனை பார்க்க வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் தான் இந்த இடத்துல எல்லாத்துலையும் கர்த்தர் தான் செய்கிறார். ஆமென். கர்த்தரே சொல்றார், நான் தயவு கிடைக்க பண்ணுவேன், நான் உங்களுக்கு தயவு பாராட்டுவேன், நான் உங்களுக்கு தயவு பாராட்டுவேன் அப்படி சொல்றாருல. இப்போ தயவு கிடைக்கும் பொழுது சத்துருவின் கண்களிலே நம்மளுக்கு தயவு கிடைக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சத்துருவின் கண்களில் யார் அற்பமாய் பார்க்கப்பட்டாரோ அவன் பெரியவனா பார்க்கப்படுகிறான். அதே போல ஜனங்கள் மத்தியிலையும் மோசே பெருசா பார்க்கல. வயசான ஒரு ஆள் இல்லை, ஒரு 80 வயசு கிழமை போய் பேசிக்கிட்டு இருக்கேன், யார் மதிப்போம்? இன்னைக்கு 60 வயசு தாண்டிட்டாவே நம்ம பசங்க யாரும் மதிக்க மாட்டவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. 60 வேண்டாம், 50 40 போதும். கொஞ்சம் ஞானம் வந்துட்டாவே போதும். நம்ம பசங்க என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இருங்க. அப்படி தானே? ஆமாம். உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? உன்னோட 20 வருஷம் முன்னாடி இருந்த வேண்டாம், உன்னோட 20 வருஷத்தை நான் பார்த்தேன்னா அதெல்லாம் அந்த காலம், நாங்கள் இருக்கிற காலம். அப்படி தானே மோசேவை பார்த்துருப்பாங்க, அப்படி தானே மோசேவை பார்த்து அற்பமாக பார்த்தாங்க. ஆனால் இங்கே என்ன போட்டிருக்குன்னா, பார்வைக்கு ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாக இருந்தான். அப்பொழுது மோசே கர்த்தர் நடு ராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியிலே, ஆமென் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த காரியங்கள் வருது. அப்போது தயை கிடைக்க பண்ணும் பொழுது கர்த்தர் மற்றவர்கள் முன்பதாகவும் நம்மளை உயர்த்தி காண்பிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல அவர் தான் தயை பண்ணுறார், அவர் தான் தயை கிடைக்க பண்ணுவார். சும்மா போக மாட்டீங்க, நீங்கள் வெறுமையாக போக மாட்டீங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ வெறுமையாக போக மாட்டீங்கன்னா கொடுக்க வேண்டியது யார் தான் கொடுக்கணும்? கர்த்தர் தான் கொடுக்கணும். யார்கிட்ட இருந்து தான் கிடைக்கணும்? நல்லா கவனிச்சு பாருங்க. எப்பயுமே ஆண்டவர் சூப்பர் நேச்சுரல் காட் தான், பட் இருக்கிறதுலேருந்து தான் கொடுப்பார். அதாவது இந்த பூமியில் இருக்கிற சோர்ஸ் வச்சு தான் கொடுப்பார். பூமிக்கு, அதாவது உலகத்தை என்னென்ன சொல்லுவான்? கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கணும். நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை, கூரையிலேயே கொடுப்பார், இருக்கிற சோர்ஸில் தான் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுலேருந்து என்னமோ ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போது புராணத்தில் பார்க்கும் பொழுது எல்லாம் புதுசாக இருக்கும். மித்துன்னு சொல்லுவாங்க, மித்துனா கட்டுக்கதைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவங்களோட எல்லா புராணத்தை எடுத்து பார்த்தாலும் அது நம்புற மாதிரி இருக்காது. ஏன் அப்படின்னு? எல்லாமே மித்து, எல்லாம் கட்டுக்கதை. ஒருத்தர் மலையை தூக்கிட்டு போனாராம், சரியா? மலைக்கு மேலே 4 அடி பெருசாக இருப்பான் அவன். பார்த்துருக்கீங்களா? ஏபிடி பார்சல் சர்வீஸில் போய் பாருங்க, எப்படி மலையை தூக்கிட்டு போயிருப்பான்னு இருக்கும். இது நடக்குமா? தூக்கிட்டு போய் எதுக்கு வச்சான்னு தெரில, இது நம்ப முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சார்? செங்கடலை பிளந்தாருன்னா செங்கடலை பிளந்தார், இருக்கிறதெல்லாம் செஞ்சார். புதுசாக ஒரு கடலை கொண்டு வச்சு அந்த கடலில் அப்படியே வத்தி போக வச்சு திருப்பி அப்படியெல்லாம் எங்கேயுமே கட்டுக்கதை வேதத்தில் இல்லை, இருக்கிறதுல செஞ்சார். இன்றைக்கும் நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த செங்கடலில் அந்த அது என்ன சொல்கிறது, சேரியட்னு சொல்லுவாங்களே, அது பேர் என்ன? சேரியட் அப்படின்னா அந்த குதிரை வண்டி. ஆமாம், இதில் போனாங்களே பின்னாடியே எகிப்தியர் துரத்திட்டு போனாங்களே, எதில் போயிருப்பாங்க? குதிரை வண்டியிலலாம் போயிருப்பாங்கள்ல. அந்த சக்கரத்தோட ரிமைனிங்ஸ் அந்த செங்கடலில் இருக்கான், செங்கடலில் இருக்கான். அது எல்லாமே என்ன இருக்குன்னா அந்த பவளப்பாறை, இல்லை பார்வைன்னு சொல்கிறேன், பவளப்பாறை. அது எப்படின்னா எதுவுமே உள்ள ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அது பவளப்பாறையாக மாறிடும். அது உங்களுக்கு தெரியும், கடல் சார்ந்தவங்களுக்கு தெரியும். இப்போ அப்படியே அந்த வீலு அப்படியே அந்த காரல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது அப்படியே உருவாகி இருக்கு. அப்போது அந்த இடத்துல நிறைய ரதங்கள் உளுந்துருக்குன்னு அங்கே என்ன இருக்குது? ஆதாரம் இருக்குது. அது யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னா இந்த முஸ்லீம் கட்டுப்பாட்டில் இருக்குது. அதனால உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ண விட மாட்டேங்கிறீங்க. ஏன்?
ஏன் ஆராய்ச்சி பண்ண விட மாட்டேங்கிறாங்க? இது ஆராய்ச்சியில் வெளியே வந்தான் இயேசு தான் தெய்வம்னு உலகத்துக்கு தெரிஞ்சிடும். ஆமென், ஹல்லேலூயா. எந்த பகுதியில் நின்னாங்களோ அது இன்னைக்கும் இருக்கு. எந்த வழியில கடந்தாங்களோ அது இன்னைக்கும் இருக்கு. எந்த மலையில இருந்தாங்களோ அந்த இன்னைக்கும் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் செய்கிறது எப்படி தெரியுமா? இருக்கிறதுல இருந்து தான் கொடுப்பார். ஆமென். நீ வெறுமையா போறது இல்ல, அதனால நான் என்ன பண்ணுவேன், போகும்போது வழியில நீ அப்படியே மண்ணா பொறுக்க மாதிரியும் நீ தங்கத்தை பொறுக்கிட்டு போவேன்னு சொல்லவே இல்லை. தயை கிடைக்க செய்து, தயை கிடைக்க செய்து. அடுத்த வசனத்தை வாசிப்போம். 12:36. சரி, இதுல இருந்து வாசிங்களேன். 35 இருந்து வாசிங்களேன். ம் 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 ம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வதெல்லாம் பயங்கரமா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அவனே அழுதுட்டு கிடக்குறான், என் வீட்டில் புள்ள செத்து போச்சேன்ட்டு. ஆண்டவர் பாருங்களேன் எப்படி செய்கிறாருன்ட்டு. சற்று அந்த 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 இடத்த யோசிச்சு பாருங்களேன். அந்த ராத்திரி தலைச்சன் பிள்ளை சங்காரம் நடக்குது. எந்தெந்த வீட்டில் ரத்தம் பூசப்படலையோ அங்கே வீட்டில் எல்லாம் கூக்குரல், அழுகையின் கூக்குரல். சரியா? சாவு வீட்டில் போயிட்டு தங்கத்தை தாங்க, வெள்ளியை தாங்க, ட்ரெஸ்ஸை தாங்கன்னு கேட்குறாங்க. எப்படி இருக்கும்ல? அப்படியே கற்பனையில் யோசிச்சு பாருங்களேன் நீங்க. அந்த கோவத்தில் என்னதான் பண்ணிருக்கணும் அவங்க? சொல்லுங்க. ஏங்க, உங்க வீட்லயே சாவெல்லாம் வந்தது கிடையாதா? நல்ல ஆமா, சாவு இருந்துட்டு உள்ள உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது எனக்கு பசிக்குது பிரியாணி வாங்கி தாங்கன்னு சொன்னாவே நம்மளுக்கு கோவம் வந்துடும். இல்லை பசிக்குதுன்னு சொன்னாவே சில நேரம் கோவம் வந்துடும். இல்லை சில சொந்தக்காரங்க தான் வற்புறுத்தி கூட்டிகிட்டு போவாங்க, போய் ஏதாவது டீ கொடு, ஏதாவது சாப்பாடு கொடு, காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே பாருங்களேன், மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் இடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொண்ணு உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்களாம். போய் கேட்டாங்களாம். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தின் கண்களில் தயவு கிடைக்க, அந்த அழுகையின் சூழ்நிலையில் கர்த்தருடைய தயவு இல்லைன்னா ட்ரெஸ்ஸும் கிடையாது, தங்கமும் கிடையாது, வெள்ளியும் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. தயவு கிடைச்சாதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். தயவு கிடைக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க சில நேரம் நம்ம யோசிக்கிறோம், என்னென்னமோ கேட்டுட்டு இருக்காண்டவரே, எல்லாம் எனக்கு தகுதி தான், தகுதி இல்லாததெல்லாம் நான் இன்னும் கேட்கல, ஆனா இன்னும் கிடைக்கலையே. ஆண்டோட தயவு இன்னும் கிடைக்கல போல இருக்கு. கர்த்தர் இன்னும் உங்களுக்கு தயவு பாராட்டல போல இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய தயவு கிடைக்கும் அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாறணும். ஆமென், ஹல்லேலூயா. எகிப்தியருக்கு கிடைச்ச தயவு இருக்குல்ல, அது தகுதி இல்லாத தயவு. ஏன் சொல்லுங்க? அவன் ஆண்டவரை ஆராதிச்சதே கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷமும் அவன் அடிமைத்தனத்தில் இருக்கான். மோசே கூப்பிடுறது எதுக்குதான்? என் ஜனங்களை ஆராதிக்க விடும். அப்போ அவங்க வாழ்க்கையில என்ன இல்லை? ஆமா, அந்த இடத்துலயும் சொல்லல, ஏய் நான் இங்கேயே ஆராதிச்சுக்கப்பா, எதுவுமே இல்லை. ஆனா ஆராதனையே இல்லாதவர்களுக்கு கர்த்தர் தயவு பாராட்டுறார். இது ஒரு விதம். இது என்ன தெரியுமா? ரட்சிப்புக்கு முன்பதாக ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் கர்த்தர் தராரு பார்த்தீங்களா? இதுதான் இது. வெறுமையா விட மாட்டாரு. ஆமென், ஹல்லேலூயா. அதே மாதிரி கேட்கறதெல்லாம் கிடைக்கும், இப்படியெல்லாம் ஓகே. ஆனா இன்னும் தயவு கிடைக்கும்படியாக நம்முடைய லைஃப்லையும் கர்த்தருடைய தயவு பெற்றுக்கிற அளவுக்கு நம்முடைய லைஃப் மாறணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது இப்போ இந்த இடத்துலையும் மனுஷ தயவு தான் கிடைக்குது. மனுஷங்கிட்ட போய் கேட்குறாங்க, அங்கே இருக்கிற எகிப்தியர்கிட்ட கேட்குறாங்க. எல்லாரும் அவங்களுடைய வெள்ளி உடைமைகளையும் பொண்ணு உடைமைகளையும் அவருடைய வஸ்திரங்களையும் கொடுக்குறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொன்னேன் தெரியுமா, கர்த்தர் அதாவது இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிற ஆண்டவர் தான். ஆனால் நம்மளுக்கு அற்புதம் எப்படி கிடைக்கும் தெரியுமா? இருக்கிற சோர்ஸ் மூலியமாக தான் கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்லியிருக்கேன்ல, திடீர்னு ஒரு பேங்க்கில் ஒரு லோன் வேணும் அப்படின்னா புதுசாக ஒரு பேங்க்கையே கொண்டு வர வச்சு ஆனால் லோனாக தான் கொடுப்பார். இப்போ என்ன சொன்னேன், எங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னு சொன்னல. அதாவது திடீர்னு ஒருத்தர் வீடை திறந்தேன், ஒரு கருப்பு பை இருந்தது, திறந்து பார்த்தேன், 3 லட்சம் இருந்துச்சு. மாதம் இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் கட்டிடணும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் நம்ம கனவெல்லாம் இப்படி தான் வரும் தெரியுமா? கஷ்டத்தில் இருக்கும்போது அப்படியே நம்ம ஜெபம் பண்ணுற மாதிரியும், ஜெபம் பண்ணிட்டு வண்டி ஏறி போகிற மாதிரியும், பார்த்தோம் அங்கே ஒரு பை ஃபுல்லாக பணம் இருக்கிற மாதிரியும். அதெல்லாம் தரிசனம் இல்லைங்க, அதெல்லாம் கர்த்தர் தர தரிசனம் கிடையாது. ஆண்டவர் ஒரு நாள் அப்படி தரப்போகிறது இல்லை.
நான் சின்னதில் கண்ட கனவுல ஒன்றுமே இது வரைக்கும் பழிச்சதில்லை. சில்லறையை பொறுக்கிற மாதிரி கனவு வரும். அடுத்த நாள் சொன்னால் உனக்கு பணம் கிடைக்க போகுது, 5 பைசா கிடைக்காது. சொல்லுவாங்க தானே, பெரியவங்க அப்படி தானே சொல்லுவாங்க. சில்லறை பொறுக்கிற மாதிரி கனவு கிடைச்சா என்ன வருமா, நம்மளுக்கு பணமாக கிடைக்குமா? ஒன்றும் கிடைச்சதில்லை. அதெல்லாம் நம்ம மாம்சத்தில் நம்ம என்ன எண்ணமோ அதன்படி படுக்கும் பொழுது வருது. ஆனால் ஆண்டவர் செய்கிற அற்புதம் எப்படி இருக்குன்னா, இருக்கிறவங்கிட்டயே சத்துருக்கிட்டேயே அவங்க இருதயத்தையே மாற்றி, அவங்களுடைய இருதயத்தையே மாற்றம் பண்ணி, அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும், ஏன் தெரியுமா, இதெல்லாம் இவங்க கிட்ட இருந்து பிடுங்கினது தான். இவங்களோட உழைப்புனால சம்பாரிச்சது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்றாங்கல்ல, இங்கிலாண்டெல்லாம் ஏன் அப்படி பயங்கரமா இருக்குன்னா நம்ம கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போன தெரியுமா? சொல்லுவாங்கல்ல, இந்தியாவோட வெல்த் தான் இங்கிலாந்து எப்படி இருக்கு, சும்மா பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்கு. ஏன்? இங்க வந்தான், இங்க இருக்கிற தங்கத்தை, இங்க இருக்கிற எல்லாத்தையும் சுரண்டி 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 கொண்டு போய் என்ன பண்ணிட்டான், அவன் நல்லா ஆயிட்டான். அதே போலதான் எகிப்தியர் இஸ்ரவேலருடைய உழைப்புல சுரண்டி சுரண்டி தான் அவன் என்ன வாங்கியிருப்பான், தங்கம் வாங்கியிருப்பான், வெள்ளி வாங்கியிருப்பான், என்னென்ன பண்ணுமோ பண்ணியிருப்பான். ஆண்டவர் என்ன பண்ணாரு, இவ்வளோ நாள் உழைச்சல்ல, உனக்கு இன்னும் கிடைக்கல, எல்லாம் சேர்த்து தரேன், நீ கேட்கறத அவன் தருவான். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் கேட்கறது தருகிற ஆண்டவர் தான் நம்மளுக்கு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மேல் தயவு பாராட்டும் பொழுது, அவர் நம்மேல் தயவு வைக்கும் பொழுது, கர்த்தர் நம்ம நினைச்சு பார்க்காத ஆசீர்வாதத்தை தருகிற ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது, மனுஷனிடத்திலையும் ஆண்டவர் தயவு பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரே தயவு பாராட்டி தான் என்ன பண்றாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறார். ரெண்டாவது, மனுஷனிடத்துல தயவு பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை யாராவது ஒரு எடுங்களேன். யோசுவா 2ஆம் அதிகாரம். இது ஏற்கனவே ஒரு தடவை நான் பார்த்தனால இது ரொம்ப ஒரு லைட்டாக அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு காரியத்துக்கு நேராக போக போகிறோம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பையனை வாசிக்க விடலாம். இப்போ வாசி. ஆமென், ஹல்லேலூயா. தயவு செய்தது நிமித்தம் தயவு. ஹல்லேலூயா. எப்படிங்க? ஆமா. இப்பொழுது நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்ய வேண்டும். இது யாருக்கு? யார் கேட்கிறா? யார் கேட்கிறா? ஆமா, இந்த வேசி. ஏன் அப்படின்னா 2 பேர் வராங்க, வேவு பார்க்க வராங்க, மாட்டிட்டாங்க. ஆனால் அதற்கு முன்பதாகவே அந்த ராகாப் இவர்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை தெரிந்து கொண்டான். ஆமென். தெரிந்து கொண்டது நிமித்தமாக இவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, தன்னுடைய உயிரையும் பணையும் வச்சு அவங்கள காப்பாற்றிட்டு அவ சொல்கிறா, நான் பாராட்டின தயவுக்கு எனக்கு திரும்பவும் என்ன பண்ணுங்க, தயவு பாராட்டுங்க. ஆமென். கிறிஸ்தவர்களாகிய நாம், ஆமென், ஹல்லேலூயா, நம்ம மற்றவர்களுக்கு தயவு பாராட்டும் போது நம்மளுக்கு தானாக தயவு கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த இருதயத்தை பார்க்கிறாருங்க. கர்த்தர் அந்த இருதயத்தை பார்க்கிறார். ராகாபோடைய ஜீவன் பிழைச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவ பாராட்டின தயவு. அவளுக்கு இருக்க ஓகே, அவ கேள்விப்பட்டதெல்லாம் விடுங்க, ஒரு சைடு இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்களா 9ஆம் வசனத்திலிருந்து, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுக்கிறார் என்றும் அப்படிலாம் பார்ப்பீங்களே. நீங்கள் ஈகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்ற போக பாருங்களேன். இது எல்லாமே பொய் கிடையாது, இதெல்லாம் பொய் கிடையாது. ஏன் அப்படி தெரியுமா? அவன் அங்கிருந்து கிளம்பி வந்து சிவந்த சமுத்திரம் பொழந்தது, இவ எங்க எரிகோக்குள்ள இருக்கிற இவளுக்கு நியூஸ் வந்திருக்கு. நியூஸ் வந்தன, அப்பா இவங்க தெய்வம் யாரு, பயங்கரமான ஆளியாப்பா. ஏன்னா அவளுக்கு தெரியாது யாருன்ட்டு. அவங்க தெய்வம் தெரியும், அது யாருன்னு தெரியாது. ஆனா அவ ஒரு காரியம் கேட்குறா, நான் உங்களுக்கு தயவு பாராட்டுறேன், நீங்க எனக்கு தயவு பாராட்டுறேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளே அப்படிதாங்க. நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சுட்டா, நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் கஷ்டத்தில் உதவி செஞ்சுட்டா, நம்ம திரும்பவும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு செய்யணும், நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா? ஆமாம். கர்த்தர் அப்படியேப்பட்ட இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு தயவு கிடைக்கணும், நீ மற்றவர்களுக்கு தயவு பாராட்டு. நீ பூமியில் இருக்கும்போது மற்றவர்களுக்கு தயவு பாராட்டு. நீ பூமியில் இருக்கும் மற்றவர்களுக்கு நீ இரக்கத்தை காண்பி. ஹல்லேலூயா. இறங்குறவர்களுக்கு கர்த்தர் இறங்குவார். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் இருக்குல்ல, என்னது, கடன் கொடுத்தவன் போய் கேட்குறான், அவனுக்கு மன்னிக்கப்படுகிறது. அவன் வழியில் வரும்போது அவங்ககிட்ட கடன் வாங்கணும்னு என்ன பண்ணிட்டான், தாக்க போயிட்டான். உடனே கோவம் வந்துருச்சுல்ல. ஆமாம், ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்கிற ஆண்டவர்.
நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தின் தடை அப்படின்னா, நம்ம எங்கேயோ தயவு பெற்றுக்கொள்ளாதபடி நம்ம என்னமோ ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சங்கீதம் 18:25 வாசிங்களேன். சங்கீதம் 18:25. கரெக்ட், ஆமாம், வாசிங்க. சங்கீதம் 18:25. ஆமென், ஹல்லேலூயா. எப்படியா? தயவு உள்ளவருக்கு தயவு உள்ளவரலாம், உத்தமருக்கு. ஆமா, நல்லா கவனிச்சுக்கிங்க இந்த வசனத்தை. ஆமா, தயவு உள்ளவர்களுக்கு தான் தயவு, உத்தமருக்கு தான் அவர் உத்தமர். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நீங்க தெளிவா இருக்கணும். என்னது? நான் தயவு உள்ளவனாய் மாறுவேன். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அதுதாங்க ஆண்டவர் விரும்புகிற ஒரு இருதயம். ஆமென். கர்த்தர் சில நேரம் நம்மளுக்கு தயவு பாராட்டுகிறது உண்மைதான். ஆனால் நம்மளும் மற்றவர்களுக்கு தயவு பாராட்டுவதில் என்ன ஆயிடக்கூடாது? சோர்ந்து போய்விடக்கூடாது. கர்த்தர் சொல்றார், தயவு உள்ளவனுக்கு என்னது? தயவையும், உத்தமனுக்கு. ஆமா, ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவர் என்ன? தயவு உள்ளவனாய் மாறணும், தயவு உள்ளவளாய் மாறணும். ஆமென், ஹல்லேலூயா. எடுங்க ரூத் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்களேன். ரூத் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2:2. ம் 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 ம். ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு போவாஸ் ம் 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 ம். ஆமென், ஹல்லேலூயா. தயை கிடைப்பதற்கு என்ன அவ கேட்கிறான்? அப்படி உங்ககிட்ட நான் தயை பெற்றுக்கொள்ள அளவு, நான் ஒரு அந்நிய தேச ஸ்திரீ, உங்ககிட்ட எனக்கு தயை கிடைக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது, உன் செய்கையை குறித்தும் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக அப்படின்னு சொல்லும் போது என்ன செஞ்சா அப்படின்னு பார்க்கும்போது, 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்களேன். 1ஆம் அதிகாரம். ம் 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 போகும். அல்லேலூயா. அந்நிய தேசத்து ஸ்திரீ தான். மாமியார் சொல்றாங்க, போதும் நீ போ அப்படி சொல்லும்போது, ஏன் இந்த தயவு பெறுவதற்கு காரணம் அப்படின்னா, அவ சொல்றா, உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்களேன், ஸ்மால் டிரான்ஸ்ஃபர்மேஷன்.
ஸ்மால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இந்த விஷயம் யார் வரைக்கும் போயிருக்கு. ஆமாம், அவளுக்கு ஒரு மருமக இருந்தா, புருஷன் இறந்தும் மாமியாரோடையே வந்துட்டா, எல்லாம் எப்படி போயிருக்கு பாருங்க. நம்ம ஒரு காரியத்துக்காக பாராட்டுகிற வைராக்கியத்து நிமித்தமாக மனுஷ கண்களில் தயவு கிடைக்கும். ஆமென். அந்த தயை பெறுவதற்கு அவ எப்படியாப்பட்டவளா இருக்கலாம்? உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் அருள்வார். ஆமென், 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 ஹல்லேலூயா. அதாவது உன் செய்கைக்கு தக்கதாக யாரு இப்ப கொடுத்ததெல்லாம் யாரு? மனுஷன். ஆனா சொல்றார், கர்த்தர் கட்டளையிடுவாராக, கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. தயை பாராட்டும் பொழுது, தயையை, அதாவது மனுஷ தயவை எதிர்பார்த்து போகும் பொழுது அங்க கர்த்தரோட தயவே கிடைக்குது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவருடைய செய்கையில் இருக்கிற வித்தியாசம். ஆமென், ஹல்லேலூயா. செய்கையில் இருக்கிற வித்தியாசம். அவன் என்ன பண்றா அப்படின்னா, அவரோட வாழ்க்கையை முற்றிலுமாய் இந்த தேவன் அவர் உண்மையுள்ள தேவன் என்று நம்பி இருந்தா, இந்த தேசம் என்னை ஆசீர்வதிக்கிற தேசம் என்று நம்பி இருந்தா, இந்த இடம் எனக்கான இடம் என்று நம்பி எதையுமே எதிர்பார்க்காம வந்தா. ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படிதாங்க. கர்த்தருக்காக ஒரு காரியத்தை எடுக்கும் பொழுது எதையுமே எதிர்பார்க்க கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இதை செய்தா நான் நிற்பேன், கர்த்தர் இதை கொடுத்தா நிற்பேன். இல்லை, அவ போனதே பொறுக்கிறதுக்கு தான். அப்படி வழியில கிடக்கிறத பொறுக்கிறதுக்கு தான். ஆனால் அவளுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் இருக்கு. அதாவது 16வது வசனத்தை பார்க்கும் பொழுது கடைசியில் இருக்கும். ஆமாம், அப்பொழுது அவள் சாயங்காலம் மட்டும் வயல்வெளியிலே கதிர் பொறுக்கினால், பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்த்த போது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமை கண்டது. அப்படின்னு அது என்னன்னா 22 லிட்டர்ஸ். கணக்குப்படி என்னன்னா, அந்த ஒரு மரக்கால் அப்படின்னா 22 லிட்டர்ஸ், அதாவது 22 லிட்டர், ஒரு 20 லிட்டர் கேன் ஃபுல்லாக கோதுமை அப்படின்னு வச்சுக்கலாமே. உங்களுக்கு புரிகிற மாதிரி தெரியும்னா, ஒரு 20 லிட்டர் கேன் ஃபுல்லாக ஒரு கோதுமை எத்தனை நாளைக்கு வரும்ல? தயை கிடைக்கும் பொழுது நம்மளோட தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷ கண்களிலே தயவு கிடைக்கும் பொழுதே இவ்வளோனா, தேவன் கண்கள்லையும் சேர்ந்து தயவு கிடைக்கும் போது எப்படி இருக்கும்? ஆமென், ஹல்லேலூயா. மனுஷன் கண்ணில் தயவு கிடைச்சதுக்கு இவ்வளோ அப்படின்னா, தேவ கண்ணிலையும் தயவு கிடைச்சா. அதனால தான் சொன்னேன், நீங்கள் தயை செய்கிறவளாக இருந்தால் உங்களுக்கு தயை கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு தயை பாராட்டணும், மற்றவர்களிடத்தில் அன்பை செலுத்தணும், மற்றவர்களிடத்தில் என்ன பண்ணணும்? நம்ம இரக்கத்தை செலுத்துறதுல நம்ம என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். தகப்பனே, இந்த 2:20 எடுத்து வாசிங்களே. 2:20. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்களேன், தயை செய்தது இந்த மனுஷன். ஆனா நகோமி மாமியார் சொல்றாங்க, எனது உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயை செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. தயை செய்கிற கர்த்தராலே நம்மளுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆமென், ஹல்லேலூயா. தயை செய்கிற கர்த்தராலே நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரட்டும். ஆமென். அப்படி ஆசைப்படுங்க. ஆண்டவரே, தயை செய்கிற கர்த்தர் நீர், அதனால நான் ஆசீர்வதிக்கப்படணும். அது எந்த மனுஷன் மூலியமா நடந்தாலும் பரவாயில்ல, ஆனா அதற்கு பின்பதாக நீங்க தான் இருக்கணும் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. அது யாராவும் இருக்கக்கூடாது. அது 20 கிலோவா இருக்கலாம், 40 கிலோவா இருக்கலாம், ஆனா செய்கிறது நீங்க தான் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கர்த்தர் தயவு பாராட்டணும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் தயவு பாராட்டணும், உண்மைதான். ஆனா இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்க வேண்டியது யாருதான்? தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான். ஆமென், ஹல்லேலூயா. இங்க ரூத் தயவு பெறத்தக்கதாக அவருடைய வாழ்க்கையில எல்லாமே சீராக நடக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரூத் அந்த கோதுமைகளை அவள் பொறுக்க போகிறாள். பொறுக்க போகும்போது முதலாவது அவளுக்கு யாரும் தடை செய்யாதபடியும் என்ன பண்ணுறது? ஆமாம், இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க. 9வது வசனம். ஆமா, இப்போதும் அது ஒருவரும் உன்னை தொடராதபடிக்கு. பாருங்களேன், எத்தனையோ பேர் அங்க என்ன பண்ண போயிருக்காங்க. ஆமா, ஆனா அந்த ரூத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல்.
என்ன தெரியுமா, ஒருவனும் உன் பக்கத்தில் வரக்கூடாது. ஆமென். கர்த்தர் தயவு பாராட்டும் போது ஒருவனும் நம்மளை தொட விடாம பாதுகாக்கிறான். ஆமென். இந்த இடத்துல எப்படி பாருங்களேன், அவங்க இருக்கிற மேனேஜர்னு வச்சுங்களேன், மேனேஜர் சொல்றாரு, இவளுக்கு பக்கத்தில் யாரும் போகக்கூடாது, ஒருவரும். ஆமாம். ஆமென். தயவு பாராட்டும் பொழுதுதான் இந்த கிருபைகள் நம்மளுக்கு கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல பாருங்க, உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்களுக்கு போய் வேலைக்கார் முன். ஆமா. ஏன் அப்படின்னா, நீங்க நல்லா பாருங்க, அந்த காலம் வேற இந்த காலம் வேற. இந்த காலத்துல சில இடங்கள் அப்படி இருக்கு, இந்த இரட்டை குழவி அந்த அப்படியெல்லாம் இருக்குது. நம்ம ஒரு டம்ளர்ல யூஸ் பண்ணுவோம், வெளியிலேருந்து வந்தாலும் இன்னைக்கு இருக்கு. சில இடங்களில் வேற டம்ளர்ல கொடுப்பாங்க, அது தனியாக எடுத்து வச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா, நம்மலாம் யாரு, நம்மளாம் தாழ்ந்த ஜாதி இப்படியெல்லாம் இருக்குல்ல. அன்னைக்கு அந்நிய தேசத்து ஸ்திரீ, அப்போ இவ அங்க போய் குடிச்சாலும் என்ன பண்ணிருப்பாங்க, அது எங்க தண்ணி, அது நாங்க குடி அப்படின்னு இருக்கும்ல. ஆனா பாருங்க, தயை கிடைக்கும் பொழுது அவன் என்ன சொல்றான், அவங்க குடிக்கிற தண்ணியே நீயும் குடி. ஆமென். ஹல்லேலூயா. அவங்களோட ஆசீர்வாதம் போலதான் உனக்கும் ஆசீர்வாதம். உனக்கு என்ன ஸ்பெஷல் எல்லாம் கிடையாது, நீ அற்பமானவெல்லாம் கிடையாது, நீ அப்படி ஒரு மாதிரியான கிடையாது, அவங்களுக்கு ஈக்குவலா தான் நீ. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்றாருன்னா, தயை கிடைக்க பண்ணும்போது நம்மளை சரிக்கு சமமாக மாற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சரிக்கு சமமாக, ஒருவன் மேல ஒருவன் கீழே அப்படியெல்லாம் இல்லை. அவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா, அவர் பட்சபாதம் இல்லாதவர். ஆமென். ஹல்லேலூயா. எப்படிப்பட்டவர் அவர், பட்சபாதம் இல்லாதவர். இங்க பட்சபாதமே இல்லாம அந்த ரூத்துக்கு என்ன நடக்குது, தயை கிடைக்கும் பொழுது ஒவ்வொரு காரியமா நடக்குது. அப்பொழுது அவள் தரையிலே முகம் குப்புற விழுந்துட்டாளாம். ஏன் தெரியுமா, அவ போற பாதை அவளுக்கு தான் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க இப்படி தயை பெற்றுக்கொள்ளும் பொழுது, நீங்க கர்த்தரிடத்துல தயை பெற்றுக்கொள்ளும் பொழுது, நீங்க ஆண்டோட பாதத்துல முகம் குப்புற விழுந்துடணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டோட பாதத்துல சாஷ்டாங்கமா விழுந்து, ஆண்டவரே இந்த தயவை பெற்றுக்கொள்வேன், நான் தகுதி இல்லைதான், ஆனா இவ்வளவு தயவை நீங்க பாராட்டுறீங்களே அப்பா, இவ்வளவு தயவை நீங்க பாராட்டுறீங்களே ஆண்டவரே, எவ்வளவு நல்லவர் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம தயவு செய்வோம், நம்மளுக்கு தயவு திரும்ப வரும். ஆமென். ஹல்லேலூயா. ரூத் என்ன அப்படி தயவு பாராட்டிட்டா, என்ன அப்படின்னா, தன் மாமியாரோட வந்ததே பெரியது தான் இல்லை. மாமியார் தனியாக இருப்பா, மாமியாருக்கு யாரும் இல்லை, 2 பிள்ளை செத்து போச்சு, கணவன் இல்லை, உங்களை எப்படி நான் தனியாக விடுவேன். நியாயப்படி அவள் ஒரு சின்ன பொண்ணு, அந்த நாட்களில் அவள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி அவங்க மாமியாரே என்ன பண்ணுறாங்க, அனுப்புகிறாங்க. இந்த தயவு பெற்றுக்கொள்வதற்கு ரூத்துக்கிட்ட இருந்த நல்ல நல்ல குணங்கள் இது ஒன்று. என்ன தெரியுமா, தன் மாமியாரை தனியாக விடலை. ஒன்று, அவளோடு சேர்ந்து வந்தா, உங்கள் தெய்வம் தான் என் தெய்வம், உங்கள் ஊர் தான் என் ஊர், உங்களுடைய காரியங்கள் தான் எனக்கும் பிரியமான ஒன்று அப்படின்னு சொல்லி வரா. பார்த்தீங்களா, அந்த 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 ஒரு ஒரு மெச்சூர்டான ஒரு கேரக்டர், அது மற்ற மனுஷன்கிட்டையும் தயவை கொண்டு வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நமக்குள்ளேயும் மற்றவர்களுக்கு காண்பிக்கிற தயவு இருக்கு தெரியுமா, அது எப்படி தெரியுமா இருக்கும், உண்மையா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அதுல அன்பு கலந்து இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அதுல அன்பு கலந்து இருக்கணும். ஏதோ ஒன்று தேவைக்காக நீங்க தயவு பாராட்டக்கூடாது. சில பேரெல்லாம் தயவு பாராட்டுங்க எப்படின்னா, உன்கிட்ட இருந்து இது கிடைக்கும், அதனால உனக்கு நான் செஞ்சா எனக்கு இது திரும்ப கிடைக்கும், உனக்கு இது செஞ்சா எனக்கு கிடைக்காதுன்னு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, தயவு பாராட்டவே மாட்டாங்க. அது இல்லை, எதையும் எதிர்பார்க்காமல் தயவு பாராட்டுகிறது தான். இங்கே ரூத் அவங்க மாமியார்ட்ட எதாவது எதிர்பார்த்தாளா, எனக்கு அவங்க வந்தோடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, இல்லை, அவளுக்கு தெரியாது. இப்படியாப்பட்ட ஒரு திருமணம், இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வரப்போதுன்னு அவளுக்கு தெரியாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தன் மாமியாரையும் அவங்க ஆராதிக்கிற ஆண்டவரையும் நம்பி வந்தா பார்த்தீங்களா, அவளுக்கு ஆண்டவர் எவ்வளவு தயவு பாராட்டுறாரு பாருங்க. அது மாத்திரமில்ல, இன்னொன்று 2:14 எடுத்து வாசிங்களே. பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேலையிலே அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் பாராட்டின தயவுனால தான் இன்னைக்கு ஆண்டவருடைய ரத்தத்தையும் அப்பத்தையும் பானம் பண்றோம். ஆமென். ஹல்லேலூயா. அதே போல் அன்னைக்கு அவர் பாராட்டின தயவு அவர்களுடைய அப்பத்திலையும் அவருடைய ரசத்தையும் பானம் பண்ணத்தக்கதாக அவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, கிருபை கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. தயவு கிடைக்கும் பொழுது நம்மளுக்கு மிஞ்சினதெல்லாம் நம்மளுக்கு நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இது எல்லாமே அவளுக்கு மிஞ்சின காரியங்கள் நடக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உங்க தயவு எனக்கு வேணாப்பா, உங்க தயவு எனக்கு வேணாப்பா. நான் தயவு நான் தயவு பாராட்டுகிறவன் மாத்திரமல்ல, உங்களிடத்திலிருந்து தயவு பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் என் வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணணும். எப்படி, ஆண்டவரே நான் தயவு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என் வாழ்க்கை. ஆமா. ஆமென். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 2:16 வாசிக்கும் போது, அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அருகிலே சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு சிந்த விட்டதுல தான் நம்ம நல்லா இருக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எப்படி அன்னைக்கு அந்த ரூத்துக்கு சிந்த விட்டதே 22 லிட்டர் ஒரு மரக்கால் கிடைச்சதோ, இன்னைக்கு நம்ம இருக்கிறது என்ன தெரியுமா? கர்த்தர் சிந்த விட்ட ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, சிந்த விட்டது தான் மரக்கால், அதுக்கப்புறம் அவளுக்கு கிடைச்ச மகிமை வேற. அதே போல தான் நீங்கள் கர்த்தருடைய தயவு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்கள் வாழ்க்கை வரும் பொழுது, ஃபஸ்ட்டு வேணால் உங்களுக்கு ஒரு வேளை கொஞ்சம் சிந்த விட்டது, சிதற விட்டது கிடைச்சது மாதிரி இருக்கும். ஆனால் முடிவில் விளங்கும், அது பயங்கரமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு சிந்த விட்டதே இப்படி இருக்குன்னா, நான் சொல்கிறேன், இன்னைக்கு சிந்த விட்டது நம்ம இன்னைக்கு இருக்கிற நம்ம பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் இருக்குல்ல, அவர் சிந்த விட்டது அவன் எடுத்துக்கிட்டு அது சிந்த விடுங்க. யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, ஆமாம், வேணும்னே சிந்த விட மாட்டாங்க. அந்த வேல் அப்படி உழுகிறத, ஆமாம். ஆனால் இங்கே சொல்கிறாரு பாருங்க, எப்படிங்க, நான் அதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எப்படி அந்த இருதயத்தை உண்டு பண்ணினார் ஆண்டவர். அதுதான் ஒருத்தி புதுசா வரா, அன்னைக்கு தான் பார்க்கிறா. ஒருத்தி புதுசா வரா, அன்னைக்கு தான் பார்க்கிறா. ஆனா சொல்ற, அவளுக்கு சிந்த விடு, சிந்த விடு. அதை எடுக்கும் போது என்ன பண்ணக்கூடாது, அதட்டவும் கூடாது, தடுக்க கூடாது. ஏன், நிறைய இருக்கிற இடத்துல என்ன இருக்கும், ஏய் பாந்த பக்கம், அதை நான் கூட்டின ஓனருக்கே கொடுப்பேன்னு கூட சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்லு, சிந்த விடு, அந்த அந்த சிந்த விடு, சிந்த விடு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட இப்படி கூட கேட்கலாம், ஆண்டவரே சிந்த விட்ட ஆசீர்வாதமே இவ்வளோ அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு இன்னும் நிறைவான ஆசீர்வாதம் தரத்தக்கதாக எனக்கு இன்னும் தயவு பாராட்டுங்கப்பா, இன்னும் தயவு பாராட்டுங்க. இது போதாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க ஜெபங்கள் கேட்கப்படுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் சொல்றேன், 17 வசனத்துல, அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்த்த போது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வாறு கோதுமையை கண்டது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மரக்கால் என்பது நீங்கள் பைபிளில் நீங்கள் படிக்கிற போது அந்த இடத்துல இருக்கும் 22 லிட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஆல்மோஸ்ட் 20 கிலோ. ஆமென். ஹல்லேலூயா. 20 கிலோ ஒரு நாள்லேயே கர்த்தர் அவளுக்கு செஞ்சு கொடுத்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆல்மோஸ்ட் அவளுக்கு ஒரு மாதத்துக்கு போகுதுன்னு நினைக்கிறேன், இல்லை ஒரு மாதத்துக்கு அதை அரைச்சி அப்பம் சுடுறதுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். கர்த்தர் அவ்வளவு நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 119:41 யாராவது எடுத்து வாசிங்களேன். சங்கீதம் 119:41. ஆமென். உங்க ஜெபம் இப்படியாக மாறட்டும். கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உம்முடைய தயவும் உம்முடைய ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தரிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை வைங்க. ஆண்டவரே, இந்த நாளிலே ஆமென், உங்களுடைய தயவு. எத்தனை பேர் இந்த வசனத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆண்டவரே, இதே போல ஒரு ஜெபம் உங்களுக்குள்ளாக வரட்டும். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. 58வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படி எனக்கு இறங்கு. ஆமென். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு கெஞ்சுறப்பா. எதுக்கு? உங்க தயவுக்காக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தயவுக்காக கெஞ்சுங்கள், கர்த்தருடைய தயவுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் கெஞ்சும்போது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் அறியாத விதமாய் நம்மளுக்கு தயவு பாராட்டுவார். தானியேல் புஸ்தகத்தில் பார்க்குறோம்ல, நான் அந்த இறைச்சியை சாப்பிட மாட்டேன்னு சொல்லும் போது, ஏய் சாப்பிடுன்னு சொல்லி மிரட்டுற இடத்துல தான் அவன் இருக்கிறான். ஆனால் அவங்க கண்களிலே தயவு பாராட்ட வைக்கிறார். பார்த்தீங்களா? அவங்க கண்ணிலே பரவாயில்ல, நீ சாப்பிடாத. ராஜா தெரிஞ்ச திட்டம் எதுவுமே இல்லை. எப்படி பாருங்க, ஒரு அடிமையாய் போறவன், நான் அந்த ராஜ போஜனத்தை புசிக்க மாட்டேன், எனக்கு கீரை வகையை கொடுங்கன்னு சொல்லும்போது, ஏய் நீ நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதற்கு நான் கொடுக்கறதா நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும் போது, அந்த மக்கள் மத்தியில கூட, அந்த சிப்பாய்கள் மத்தியில கூட தயவு கிடைக்க பண்ணுகிறார். நிறைய நேரம் ஆண்டவர் அப்படிதாங்க, நிறைய நேரம் ஆண்டவர் நம்மளுக்கு நிறைய இடத்துல தயவு பாராட்டி இருக்கிறார். அதுக்கு இன்னும் நன்றி சொல்லுங்க, இன்னும் தயவு கேளுங்க. ஆமென். அப்பா, உங்க தயவுக்காக நான் கெஞ்சுக்கிறேன்ப்பா, நீ சொன்ன காரியங்கள் என் வாழ்க்கையில நிறைவேறும்படியாக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 7-ம் அதிகாரம் 46-ம் வசனத்தை
7 வாசிங்களே. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 46வது வசனம். ம் 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 ஆமென், ஹல்லேலூயா. யாரை குறித்து அவன் சொல்றான் தெரியுமா? மேலும் யோசுவாவுடனே கூட நம்முடைய பிதாக்கள் அதை பெற்றுக்கொண்டு தேவன் அவர்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட ம் 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 இவன் ம் ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வாசஸ்தலத்தை கட்டணும்னுக்காகனாலும் தேவனுக்காக கட்டணும்னாலும் தேவ தயவு பெற்றிருக்கிற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்காக ஒரு காரியம் செய்யணும்னாலும் நம்ம தேவ தயவை பெற்றிருக்கணுமா? ஆமென், ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியங்க தயவு. மனுஷ தயவு எவ்வளோ வேணுமோ அதே போல் தேவனுடைய தயவு ரொம்ப அவசியம். ஆமென், ஹல்லேலூயா. அதே போல் இது எல்லாத்துலேயும் இந்த தயவு நமக்குள்ளே வெளிப்பட வேண்டும் என்ற நமக்குள்ளே என்ன வேணும் தெரியுமா? அன்பு இருக்கணும். நான் சொன்னல, அன்போடு கலந்த தயவு இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 13:4 எடுத்து வாசிங்களே. 1 கொரிந்தியர் 13:4. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு ஆமா அன்புக்கு ஆமா போதும். அதாவது அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளதான். தயவு இருக்குன்னா அந்த இடத்துல அன்போட சேர்ந்து தான் தயவு இருக்குமா? ஆமென், ஹல்லேலூயா. அதே போல கலாத்தியர் 5:22 எடுத்து வாசிங்களே. கலாத்தியர் கனியை குறித்து இருக்குல்ல, யாரா வாசிங்க? 5:22. ம் ம் ஆவியின் கனியை ஃபர்ஸ்ட் என்னது? அன்பு. அதுக்கப்புறம் சமாதானம். அப்புறம் தயவு வருதா? ஆமா. கனியில என்ன இருக்குங்க? தயவும் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நம்ம இடத்துல வெளிப்படும் பொழுது வெறும் அன்போட சேர்த்தல்ல, அன்போட தயவு வெளிப்படும் பொழுதுதான் கனியே வெளிப்படும். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல மரம் என்ன கொடுக்குமா? நல்ல கனியை கொடுக்குமா? அப்ப நம்ம கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும் அப்படின்னா நம்ம தயை பாராட்டுகளாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா கர்த்தருடைய பெரிதான தயவுனால தான் நம்மளே இங்க இருக்கிறோம். அதே தயவை நம்ம மற்றவர்களுக்கு காண்பிப்பதில் நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். எபேசியர் 1:6 எடுத்து வாசிங்களே. எபேசியர் 1:6. தயவுள்ள சித்தத்தினால் அப்படின்றக்குள்ள ம் 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 சுவிகார புத்திரராக. ஆமா. அதே போல 1:10 ம் ம் ஆமென். அவருடைய தயவுள்ள சித்தம் எப்படி? சித்தம்தான். தயவுள்ள சித்தத்துல நம்மளை எப்படி மாற்றிருக்கிறாரா? சுவிகார புத்திரராய் மாற்றிருக்கிறாராம். அது மாற்றமில்ல, ரகசியங்களையும் நம்மளுக்கு சொல்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்களேன், அந்த தயவு எத்தனை இடத்துல வேணும் பாருங்க. அவருடைய ரகசியங்களை தெரிந்து கொள்ளவும் நம்மளுக்கு தயவு வேணும். சுவிகார புத்திரராய் நம்மளை மாற்றுவதற்கு அவரோட தயவு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த தயவை ஒரு நாள் நம்ம என்ன பண்ணி விடக்கூடாது? இழந்து விடவே கூடாது. நம்ம சங்கீதத்தில் பார்த்தது போல 119 நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே உங்க தயவு வேணாப்பா. கண்களை மூடி அப்படியே நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்கள் ஆசைப்படுறோம்ல, நம்ம இருதயத்தில் நிறைய காரியங்கள் இருக்குல்ல, இது கூட அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி தான் நடக்குதான். தெரியுமா? பிலிப்பியர் 2:13 எடுத்து யாராவது ஒரு கடைசியாக போடு இதுல டிவியில. பிலிப்பியர் 2:13. ம் ம் ஆமா. எப்படிங்க? தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கை எங்க வைக்கிறாராம்? நமக்குள்ள. ஆமென், ஹல்லேலூயா. தயவுள்ள சித்தம். தயவுள்ள கர்த்தருடைய தயவு இல்லைன்னா நம்ம இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. கண்களை மூடி. அப்பா, என் வாழ்க்கையில் உங்க தயவு வேணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் எங்க தயவு வேண்டாப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. F minor. ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையும்
தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே மாறாமலே உடன் இருந்தீ விலகாமலே நடத்தி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. சொல்லுங்க, ஆச்சரியமானவரே. ஆச்சரியமா ஏன் தெரியுமா? சறுக்கலிலும் கண்ணீரிலும் சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை சொல்லுங்க செய்வீர் என்று. துன்பங்களை அப்பா உங்க தயவுக்கு நன்றி, உங்க இரக்கத்திற்கு நன்றி. ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எல்லாரும் சேர்ந்து என் வாழ்விலே நீ பாராட்டின, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. ஏன் தெரியுமா? மாறாமலே மாறாமலே உடனிருந்தீ விலகாமலே நடத்திவன். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, மாறாமலே விலகாமலே. ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. இயேசுவே நீர் ஆச்சரியமானவர், ஆச்சரியமா என் வாழ்வில் அதிசயமானவர் அப்பா, அதிசயமானவரே. தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி. மட்டுமா எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே உம்முடைய கிருபையின் கரத்திற்காக நன்றி அப்பா. எங்களை நடத்துகிற பாதைக்காக நன்றி. நீர் பாராட்டின தயவுக்காக நன்றி அப்பா. நீர் மனுஷ கண்களிலே தயவு பாராட்டுகிறீர் அப்பா. நீரே தயவு பாராட்டுகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்களும் தயவு பாராட்டும் பொழுது எங்களுக்கு தயவு ஏற்படுத்துகிற தேவன் அப்பா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கும்படியாக கர்த்தர் பாராட்டி இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை நீ நடத்துவீராக. உடைய தயவுள்ள சித்தத்தின்படி நடத்துவீராக. உடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உடைய தேவைகளை சந்திங்க. உடைய பிரயாணங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்க கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் கர்த்தருடைய கரம் இருப்பதாக பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவைகள் ஒவ்வொன்றும் கர்த்தர் ஆச்சரியமாய் சந்திப்பீராக. கிருபையின் கரம் தாங்கட்டும் ஆண்டவரே. உடைய கிருபையின் கரம் தாங்கட்டும் ஆண்டவரே.
ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னென்ன காரியங்களுக்காக நீண்ட நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்க தயவு பாராட்டுங்க. யாரிடத்துல தயவு வேணுமோ, யாருடைய கண்களில் தயவு கிடைக்க வேண்டுமோ, இந்த நாளிலே கர்த்தர் தயவு பாராட்டுவீராகப்பா. நாங்கள் நல்ல சாட்சிகளை கேட்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. நீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். துதி கனமாகிமையும் உமக்கே, ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமாகி ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மிக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ நீரே ராஜாவே, அல்லேலூயா. துதி கனமாகிமையும் உமக்கே, ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமாகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. சந்தோஷமா போயிட்டு வாங்க.